அதை இதில் சேர்த்துடலாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இண்டகங்கட கிச்சனில் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை தான் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன் பை ஒன்னாக நான் செய்யும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன பொருட்கள்ண்டு. தேவையான பொருட்களோட லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எங்களோட வீடியோவிலையும் அந்த என்னென்ன பொருட்கள்ண்டு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, முதல் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். முதல்ல ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து 500 கிராம் அளவில் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆகையால் நாங்கள் இதுக்கு 100 ml ஆயில் சேர்க்குறோம். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் ஆனியன், இது வந்து 300 கிராம் இருக்குது. இதை கொஞ்சம் இப்படி பெருசாக இப்படி வட்டிக்கலுங்க. வட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற அதே நேரம் அதே அளவு, அதாவது வெங்காயம் 300 கிராம் எடுத்துருக்கிறோம், அதே அளவு 300 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கிறோம். அதையும் இதே மாதிரி சின்னனா வட்டிட்டு வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டும் வதங்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். சரி, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தக்காளி எல்லாம் நல்லா நசைஞ்சி வெந்துட்டுது, பாருங்கள் தெரியும். வெங்காயமும் அது மாதிரி நல்லா வதங்கிட்டுது. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற விடுவோம். இது ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்வோம். இதை நல்லா கூலாக அடித்து எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ இந்த எண்ணெய் சூடாகிட்டுது. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கொள்ளுங்க. கடுகு வடிக்குது. இந்த நேரம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. 2 காஞ்ச மிளகாய். சரி, இப்போ நாங்கள் இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சரி, இது வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை வேக விடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இது இருக்குது. இதோட வந்து நாங்கள் தக்காளி பழமும் வெங்காயம் தான் சேர்த்தோம். ஆகையால் இது வந்து மஞ்சளாக இருக்குது. நீங்கள் தேவைன்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் இதோட ஊற வச்சு அடிச்சுக்கிடலாம், அல்லது போனால் சில்லி பவுடரை வந்து இதோட சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கொள்ள முடியும். என்று கேட்டால் சில பேர் வந்து அப்படி செய்கிறவங்க பன்னீர் மசாலாவுக்கு இல்லாமல் வேறு சம்பல்கள் செய்யும்போது கூட இந்த மிளகாய் அதெல்லாம் சேர்த்து இதோட பிளெண்டர் பண்ணுறது வளமையான ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து இடைக்கிட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு கொஞ்சமாக கிண்டி விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதால கையில் சுடக்கூடிய அளவு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இந்த நேரம் இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதை தாளிச்சும் இந்த மிளகாயை சேர்க்க முடியும். சரி, இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதில் மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். உரைப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கிறது உரைப்புக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ள முடியும். சரி, மிளகாய்த்தூளை போட்டு ஒருக்கா கிண்டி விட்டுட்டு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 நிமிஷம் இதை மூடி விட்டு இதை வைக்கலாம். சரி, இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா எல்லாம் தண்ணியெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக நல்லா வந்துருக்குது. இந்த நேரம் இதில் வந்து பால் சேர்க்கலாம், தேங்காய் பால் சேர்க்கலாம் இந்த நேரம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கையில் கஜி நட்ஸ் வந்து ஊற வச்சு அதை அடித்து பால் மாதிரி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த நேரம் இதில் சேர்த்துடலாம். ஏன் நாங்கள் இதை சேர்க்கிறோம்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும், அதே நேரம் ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காகத்தான் இதை நாங்கள் சேர்க்கிறோம் இதில். சரி, இதையும் நல்லா இதோட கலந்து விடுவோம்.
ஓகே, இந்த நேரம் நாங்கள் இதில் பன்னீரை சேர்த்துடலாம். எங்களுக்கு வந்து 500 கிராம் அளவுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதை இதில் சேர்த்துடுவோம். எல்லா பன்னீரும் இந்த மசாலாவில் மூழ்கிற மாதிரி இழுக்க விடுங்க. இதை வந்து கடுமையாக கிண்டி நாங்கள் நாசம் செய்தோம்னா எல்லாம் உடைஞ்சு போயிடும். உடைஞ்சால் வந்து பன்னீர் எங்களுக்கு கட்டி கட்டியாக கிடைக்காது. எல்லாம் வந்து நாங்கள் சாம்பார் மாதிரி சாப்பிட வேண்டிய இல்லாமல் வந்துடும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த கஜு நட்ஸ் வந்து அடித்த இடத்த அந்த பாலை இதில் சேர்த்துட்டு அந்த கப்புக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இதில் கழுவி இதில் சேர்த்துருக்குறோம். ஒரு துளியேனும் வீணடிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அதை செய்திருக்கிறோம். நீங்கள் தேங்காய் பால் போட்டு செய்யலாம். அதே நேரம் நாங்கள் பாவிச்ச குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் போட்டு செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா இதனுடைய பேர் பன்னீர் பட்டர் மசாலா அப்படி மாறிடும். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கு பிற்பாடு என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். சரி, இது ஒரு 5 நிமிஷம் அப்படி நீரெல்லாம் அவிஞ்சிட்டுது. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படி இருக்குண்டு வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருந்தது, ஆகையால் இந்த உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் கடைசியாக நாங்கள் சேர்க்க போகிறது கரம் மசாலா. கரம் மசாலா இல்லாத நீங்கள் மிளகுத்தூள் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் வந்து கரம் மசாலா சேர்க்குறோம். கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு 2 நிமிஷத்தில் நாங்கள் இறக்கிடலாம். இன்னொரு பொருள் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ நாங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டோம். இப்போ இதில் கொரியண்டர் லீஃப் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை இப்படியே மூடி விட்டுட்டு ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணி விட்டுடுவோம். நாங்கள் இன்றைக்கு செய்த பன்னீர் மசாலா பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையாகவே ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நல்லாவும் வந்திருக்குது. இதுபோல் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. நாங்கள் பன்னீர் மசாலா செய்யணுன்னு ரெடி பண்ணும்போதே நான் கடையிலேருந்து ரொட்டி வாங்கி கொண்டு வந்துட்டேன். ரொட்டியும் பன்னீர் மசாலாவும் தான் இன்றைக்கு சாப்பாடு. உண்மையாகவே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இது இருக்கும். இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. எப்படி வருதுண்டு கொமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி. இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.